ஹாய் மக்களே, நான் தான் உங்கள் குமரி பிரவீன் சமையல். இன்னும் சமையலில் வந்து காலிஃப்ளவர் அது எப்படி வைக்கிறதுன்னு நான் பார்க்க போகிறோம். அதுக்காக காய்கறிகள் எல்லாம் வந்து இதோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பார்த்துக்கிட்டீங்க. சரி, எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்து எண்ணெய் விட்டுக்கிறோம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு போட்டேன். கடுகும் பொட்டிகிட்டே இருக்குது. சரி, அதுக்கப்புறமா பிரிஞ்சிரவங்க கொஞ்சம் மாட்டு போட்டுக்கிறேன். அதுவும் பொரிஞ்சு வந்துடுச்சு. அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். அதுவும் பொரிஞ்சு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டேன். அதுவும் ஓகே ஆகிடுச்சு. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உள்ளி, பச்சை மிளகா, உருளைக்கிழங்கு 3 போட்டு நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டதுக்கப்புறமா அடுத்து நம்ம கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறமா ரெடி வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம காலிஃப்ளவர் போட்டுக்கலாம், பூவை. அது போட்டு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய இருக்குது, அப்படியே போட்டுக்கலாம். போட்டு எல்லாம் கிளியர் ஆனதுக்கப்புறமா இன்னும் போட்டுகிட்டே இருக்கும். இனி கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கிறேன். அது போட்டதுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச தக்காளியும் கூட மொத்தமாக போட்டு ஒரு கிளறி வச்சு மூடி வச்சுக்கலாம். ஒரு மீடியமாக கிளறி வச்சு மூடி வச்சுக்கலாம். தண்ணி எக்காரணத்தை கொண்டு விடவே கூடாது. ஆனால் தண்ணி பிளேட்டுக்கு மேலே வச்சு விட்டுடலாம். ஒரு 1/2 hour வச்சுட்டேன். அதுவும் கொதித்து வந்துடுச்சு. அதுவும் எடுத்த பிறகு நான் என்னென்னா அடி பிடிச்சிச்சோன்னு நினச்சிக்கிட்டேன். ஆனால் கிளறி பார்க்கும்போது தான் தெரியுது எல்லா தண்ணியும் அடியில் இருக்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடியே பூவும் வந்துடுச்சு, எல்லாமே வசங்கி கரெக்டாக ஒரு பருவத்துக்கு வந்துடுச்சு. சரிங்களா? இனி இதுக்கு மேலே ஒரு கூட நல்லா கிளறி விட்டுக்கிட்டு நம்ம மசாலா ஐட்டங்கள் தட்டலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம வந்து மஞ்சள் பொடி கொஞ்சோண்டு போட்டுக்கலாம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. அடுத்த மிளகாய் பொடி 1 டீஸ்பூன் அளவுக்கு போடணும். இது கவரானால சின்ன ஹோலானால கொஞ்சம் கம்மி தான் வரும், யாரும் தப்பாக எடுத்துக்கோங்கன்னா. அதுக்கப்புறமா கொஞ்சம் லேசாக மல்லிப்பொடி போடலாம். சரி, அதுக்கப்புறமா வந்து நம்ம மட்டன் பொடி ஒரு 2 ஸ்பூனும் போட்டுக்கலாம். ஏன்னா மட்டன் டேஸ்ட்டு வர்றதுக்காக அப்படி போட்டுக்கலாம். சிலவங்க சிக்கன் பொடி ஜாஸ்தியாக போடுவாங்க, நம்ம வந்து மட்டன் பொடி போட்டுக்கலாம். சரி, போட்டு விட்டுட்டு அதை ஒரு கிளறி விட்டுருவோம். அதுவும் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா புதினாவை போட்டு அப்படியே மூடி வச்சுக்கலாம். அவ்வளோதான், சிம்பிள். பிடிச்சவங்க